ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஃப்எம்ல கேஸ் சினாரியோ பார்க்க போகிறோம். எந்த சாப்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணலை. பட் கொஸ்டினை பார்த்த உடனே எக்ஸாமில் உங்களுக்கு என்ன சாப்டர்னு தெரிய போகிறதில்ல. ஸோ கொஸ்டினை பார்த்து யூ ஹாவ் டு கெஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் குட் பி ஐதர் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன் ஆர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கம்பெனியில் எவ்வளவு டிபென்ச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ ரூபாக்கு ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், லைக் எக்விட்டி ஷேர்ஸ், டோட்டல் கேபிட்டல் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது தவிர இந்த டேட்டா பார்த்தா நமக்கு தெரியும். எஸ், இந்த டேட்டா எதுக்காக கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கேபிட்டல் அண்ட் காஸ்ட் ஆஃப் எக்விட்டி கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதோட டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவிர மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கம்பெனி எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் எக்விட்டி. காஸ்ட் ஆஃப் எக்விட்டியோட ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். எஸ், கேஇ இஸ் ஈக்குவல் டு D1 by P0 plus G. இங்க D1 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா பார்க்கலாமா? அதாவது ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருக்கு நமக்கு. ஓ சாரி, ஐ வாஸ் லுக்கிங் அட் டெட் ஃபண்ட்ஸ். இங்கே பாருங்க, நமக்கு எப்போவுமே ப்ராசீட்ஸ், நெட் ப்ராசீட்ஸை பொறுத்தவரையில் நமக்கு ஒருவேளை அவங்க கொடுத்துருப்பாங்க இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இஷ்யூ ப்ரைஸ் கொடுக்கலனா மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம சம் பண்ணணும். அப்போ இந்த சம்மில் மார்க்கெட் ப்ரைஸ் 24 கொடுத்துருக்காங்க, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ₹4 கொடுத்துருக்காங்க. மைனஸ் பண்ணால் நம்மளோட P0 அப்படிங்கிறது 20 ஆகும். கரெக்டா? அதுக்கு அடுத்தது நியூமரேட்டரில் D1 இந்த எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பெய்டு டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம அதில் அந்த 5% ஆட் பண்ணி போடணும். இவங்க எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். எஸ், கேஇ. அப்போ கேஇ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2/20. 2/20 அப்படின்னு போடும்போது நமக்கு 2 divided by 20 is 0.1. 0.1 means 10%. 10 plus 5, 15%. ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா? எஸ், 15% கொஸ்டினில் இருக்கு. ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் டெட். காஸ்ட் ஆஃப் டெட்டை பொறுத்தவரையில் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரிடீமபிள் அட் பார்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது தவிர இயர்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி, டென்யூர் கொடுத்துருக்காங்க அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஐ யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளோட அந்த அப்ராக்சிமேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த அப்ராக்சிமேஷன் மெத்தடில் தான் சம் பண்ணணும். கிவ் மீ 1 செகண்ட், நான் இந்த ஒர்க் ஏரியாவை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒர்க் ஏரியாவை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலா என்னதுமா? I into 1 minus T, that is taxation, plus RV minus net NP, அதாவது net proceeds by N, the whole divided by RV plus NP by 2. This is the formula. அப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை கண்டுபிடிச்சிருவோம். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க, 2% கொடுத்துருக்காங்க. அப்போ 105 minus 2% போட்டால் நம்மளோட டினாமினேட்டரில் 102.90 வருது. இப்போ நியூமரேட்டரில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 9% டிபென்ச்சர்ஸ், அப்படின்னா ₹9. ₹9 நமக்கு 35% டேக்ஸ். அப்போ 1 மைனஸ் டேக்ஸுங்கிறது 1 மைனஸ் 35%, தட் இஸ் 5.85. ஸோ நம்ம எல்லாமே ஷார்ட்டாக எழுதிக்கலாம். இப்போ ஆர்வி பார்த்தீங்கன்னா பார். அப்போ 100 மைனஸ் சாரி, நான் இங்கே இது தப்பாக போட்டுட்டேன். இது என்பி. ஸோ இங்கே நம்ம என்ன எழுதணும்னா 100 + this by 2. ஸோ இங்கே நான் என்பியை கொண்டு போய் இங்கே போட்டுட்டேன். ஸோ நம்ம அங்கே நியூமரேட்டரில் என்ன பண்ணணும்னா 100 minus 102.9 divided by 10 years போட்டால் -0.29 கிடைக்குது. மைனஸ் ஓகே 0.29 கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் போட்டு வச்சுக்குவோம்.
100 + 102.9 divided by 2 போட்டால் நமக்கு வந்து டினாமினேட்டரில் 101.45 கிடைக்குது. நியூமரேட்டரில் என்ன வரும்னா 5.85 மைனஸ் 0.29 அப்படியே டைரக்டாக டிவைடட் பை 101.45 போட்டால் நமக்கு 0.0548 அப்படியே இன்ட்டு 100 போட்டுருவோம், 5.48 கிடைக்குது. ஸோ எல்லாத்தையுமே எழுதி பண்ண வேணாம், சின்ன சின்ன ஸ்டெப்பை அப்படியே கேல்குலேட்டில் பண்ணி போடுங்க. ரிமெம்பர், இங்கே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளோட ஒர்க் ஏரியாவில் நமக்கு புரிஞ்ச மாதிரி எழுதுனா போகும். 5.48 இருக்கான்னு பார்க்கலாம். எஸ், 5.48 இருக்கு. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஆல்சோ அதே மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா, அந்த 1 மைனஸ் டாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த 1 மைனஸ் டாக்ஸேஷன் வராது. ஏன்னா ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் இஸ் பெய்ட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அப்படின்னா இங்கே 11% ப்ரெஃபரன்ஸ் ஷேர், தட் மீன்ஸ் 11+. ஓகே, ப்ராக்கெட்டில் என்ன போடணும்? ஒன்ஸ் அகெயின் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அட் பார். அப்போ 100 மைனஸ் 106 rupees மார்க்கெட் ப்ரைஸில் மைனஸ் 3% போடணும். போட்டால் நமக்கு இங்கே 102.82 by 10 years தான். எஸ், த ஹோல் டிவைடட் பை 100 + 102.82 by 2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரை கண்டுபிடிச்சிருவோம். அப்போ டினாமினேட்டரில் வந்து 101.41. இப்போ நியூமரேட்டர் சிங்கிள் ஸ்டெப்பாக போடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்? 100 மைனஸ் 102.82 போட்டால் மைனஸ் 2.82 வருது. இதில் நம்ம என்ன பண்ணணும்? டிவைடட் பை 10 போட்டாச்சு. அப்போ மைனஸ் 0.282. இப்போ இதோட டைரெக்டாகவே ப்ளஸ் 11 ப்ரெஸ் பண்ணினோன்னா நமக்கு 10.718 டிவைடட் பை 101.41 போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டு இன்ட்டு 100 போட்டால் எனக்கு 10.568. ஸோ 10.57 எடுத்துக்கலாம். லெட் அஸ் ஜஸ்ட் செக். எஸ், திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் கிளியர் ஆனடேஷன் கொடுத்தனால ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ எனிவே ஐ எம் மார்க்கிங் த ஆன்சர்ஸ் எகென். ஏன்னா வேக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இது வேணும். ஸோ பட் நம்ம இப்போ வேக் கண்டுபிடிக்க போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக இந்த கொஸ்டினை பார்த்துருவோம். நம்மளோட கேயோட ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், D1 by P0 + G. ஸோ இதிலேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறது நம்ம புக்கிலே இருக்குது. என்னோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த கொஸ்டினில் மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, மற்ற 3 அதாவது கேஇ கொடுத்துருக்காங்க, D1 கொடுத்துருக்காங்க, G கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஃபார்முலா என்ன எப்படி ரிவர்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P0 = KE மைனஸ் G அப்படின்னு வரும். D1 அப்படிங்கிறது 2 டிவைடட் பை 10% மைனஸ் 5% போட்டால் இங்கே 10 மைனஸ் 5ங்கிறது 5%. அப்போ 2 டிவைடட் பை 5% போட்டால் ₹40. எஸ், ₹40 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ 4 கொஸ்டின் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட்டோம்? ஃபார்முலா பேஸ் பண்ணி குவிக்காக நம்மளோட டைமை, ரிமெம்பர் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு கேஸ் சினாரியோ. நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதை பற்றி சொல்கிறேன். நம்மளை பொறுத்தவரையிலும் இந்த 4 கொஸ்டினுக்கு வந்து 8 மார்க்கு அழகாக நம்ம 4 to 5 மினிட்ஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் வேக்குக்கு டைம் ஆகும். உங்களால் ஒரு 4 to 5 மினிட்ஸில் வேக்கு கண்டுபிடிக்க முடியும்னா மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஹோல்டு போடுங்க. கொஞ்சம் ஹோல்டு போட்டுட்டு மற்ற சம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு பண்ணுங்க. ஓகேயா? ஸோ இங்கே வந்து நம்ம லெட் அஸ் லுக் அட் த ஆன்சர். நான் ஆன்சரை வந்து இங்கே இவங்க கொடுத்துருக்கிறத பேஸ் பண்ணியே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எஸ், நம்மளோட இந்த 15% கரெக்ட், 10.57, 5.48 எல்லாமே கரெக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ் போட்டிருக்காங்க. மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கொஸ்டினில் வந்து அவங்க எத்தனை ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2,75,000 by 100 போட்டு 2,25,000 by 100 போட்டு இங்கே 5 lakh by 10
போட்டு நமக்கு நம்பர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், நம்பர் ஆஃப் எக்விட்டி ஷேர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா டிபென்ச்சர்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணி இந்த டோட்டலை போட்டு இங்கே வந்து கேல்குலேட்டர் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2,88,750 பை இந்த அமௌண்ட்டை போட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு 2,38,500 ஈக்குவல் டு 12 lakh ஈக்குவல் டு போட்டு அழகாக இது வந்துடும். இது வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். பட் இந்த இடத்துல நம்ம கெஸ் ஒர்க் தான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன கெஸ் ஒர்க் பண்ணலாம்? கண்டிப்பாக வந்து எப்போவுமே வேக் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக இருக்கும். அதாவது கேயை விட கம்மியாக இருக்கும், இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நமக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எஸ், கண்டிப்பாக வந்து நான் என்ன சொன்னேன், இப்போ 12.8 கொடுத்துருக்காங்க, 5.11 கொடுத்துருக்காங்க, 9%, 10.55. நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னது? கேஇ இஸ் ஈக்குவல் டு 15%. கேபி இஸ் ஈக்குவல் டு கேபி என்ன இருந்துச்சுமா? 10.57%. அடுத்தது கேடி இஸ் ஈக்குவல் டு 5.48%. ஸோ இதை வச்சு ஒரு கேல்குலேட்டட் கெஸ் நம்ம பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போவுமே கேயை விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும்னா, ப்ரப்போர்ஷனட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா உனக்கு டிபென்ச்சர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, அடுத்தது எக்விட்டி ஷேர்ஸ் தான் அப்படியே 50% வருது. அப்போ இந்த ரெண்டுத்தை விட இட் வில் பி நியரர் டு கேஇ தேன் மற்ற ரெண்டுத்தை விட. அப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கம்மா? கேஇக்கு பக்கத்தில் இருக்கும், இது ரெண்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியும்? கேடியை விட ஜாஸ்தி தான். இப்போ என்னன்னா இங்கே எதை சூஸ் பண்ணுறது? கண்டிப்பாக ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸோட எக்விட்டி ஷேர்ஸோட 9% விட கூட இருக்கும். ஆனால் கேடி வந்து நமக்கு 5.48 இருக்குது டேக்ஸ் பெனிஃபிட்னால. ஸோ இந்த ரெண்டுத்தை விட ஜாஸ்தியாக இருக்கும். பட் இங்கே அடுத்தது பார்க்கணும், இங்கே 10.55%ங்கிறது ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட். ப்ரெஃபரன்ஸ் கேபிட்டலோட ப்ரொப்போர்ஷனை கன்சிடர் பண்ணும்போது எக்விட்டி கேபிட்டலோட ப்ரொப்போர்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி நியரர் டு எக்விட்டியோட கேஇ. அப்போ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் யூ கேன் ஆல்சோ டூ அன் calculated guess to find out the answer. Okay, so I hope the strategy sometimes நமக்கு full sum work out பண்ண டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு calculated guess பண்ணுங்க. 90% you will be right. 90% இல்லை, கரெக்டாக அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா கரெக்டாக தான் போடுவீங்க. ஒன்ஸ் அகெயின் we will meet again இன்னொரு கேஸ் சினாரியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி பயனடைங்க. ஓகே, லெட் அஸ் மீட் அகெயின். உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் வைஸ் கேஸ் சினாரியோ எல்லாமே நான் ரெகுலராக போட்டுருவேன். இது தவிர உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கேஸ் சினாரியோ வந்து உங்களோட கேஸ் சினாரியோ புக்லெட் இன்ஸ்டியூட் சைட்டில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் போஸ்ட் பண்ணணும்னா ப்ளீஸ் காமெண்ட் பிலோ. தேங்க்யூ.